60 எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேயா? அந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா ஏன் மெயின்டைன் பண்ணணும்? ஏன் குண்டா இருந்தா என்ன ப்ராப்ளம்? ஏன் குண்டா இருந்தா என்ன? முட்டி வலி வரும். குட். ஓகே, செய்ய கஷ்டமா இருக்கும். அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். கேன்சருக்கு, பிரெஸ்ட் கேன்சருக்கும் குண்டா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? கொழுப்பு கட்டி. ஓகே, கேன்சருக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கே. நம்ம உடம்புல ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் இருக்குங்களா, அது வந்து ஓவரியில இருந்து மட்டும்தான் நார்மலா ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? நம்ம குண்டா இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கொழுப்புல இருந்தும் அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃபேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப நம்ம உடம்புல எப்படி இருக்கும் கண்டிஷன்? எப்படி இருக்கும் ஈஸ்ட்ரஜனோட கண்டிஷன்? நார்மல். எக்ஸலண்ட். அதிகமா இருக்கும். அது போய் ஓவரிஸ் லாக் பண்ண என்ன பண்ணும்? சிஸ்ட். அதனாலதான் எல்லாருக்கும் சிஸ்ட் இருக்கு. பிரெஸ்ட்ல போய் பண்ணும்போது பிரெஸ்ட்ல வந்து கட்டிகள், அது அப்படியே கேன்சரா மாறும். சோ வந்து இப்போ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன் பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து ஓவர் வெயிட்டா இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் மட்டும் இல்ல, யூட்ரஸ் கேன்சருக்கும் ரொம்ப காமன். அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து பெண்கள்ல நம்பர் 1 கேன்சர் வந்து இந்த கர்ப்பப்பையோட சர்வைக்கல் கேன்சர் தான் நம்பர் 1 இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு வைரஸ்னால வரக்கூடிய கேன்சரு. ஸோ இன்ஃபெக்ஷன் அப்பெல்லாம் அதிகமா இருந்துச்சு. ஸோ அந்த கேன்சர் அதிகமா இருந்துச்சு. இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ பிரஸ்ட் கேன்சர் தான் நம்பர் 1 கேன்சர் விமன். அதுல அது அடுத்தபடியாக இப்போ யூட்ரஸ் கேன்சர் அதிகமா வருது. டிப்பிக்கலா வருவாங்க யூட்ரஸ் கேன்சர் வர பேஷண்ட் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அவங்களோட வந்து என்ன சொல்றது, ப்ரொஃபைலே ஓரளவுக்கு நமக்கு தெரியும்.